திருவண்ணாமலையின் ராஜகோபுரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. திருவண்ணாமலை கோயிலுடைய இந்த கிழக்கு பக்கத்து ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமானது. 13 அடுக்குகள் இருக்குங்க. இதில் 217 அடி உயரம். இந்த கோபுரத்தின் மேலே வெளிப்பகுதியிலையும் ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. அந்த உட்பகுதியில் நுழையும் போது இப்படி தான் தோரண வாயில் 2 பக்கம் இருக்கும். மிகவும் அற்புதமான நேர்த்தியான சிற்பங்கள் எல்லாம் இங்கே பார்க்கலாம். விநாயகர் சிற்பம், முருகர், அம்பாள், விஷ்ணு ஏராளமான சிற்பங்கள் இருக்கும். அதனோட சேர்த்து ஆடல் மங்கையர், யாழி சிற்பம், பன்றி உருவம், கதைகள், புராண கதைகள் என பலவிதமான சிற்பங்கள் அத்தனையும் ஒவ்வொரு கதைகள், வீரர்கள், சரித்திரம், ஐராவதம் யானை, நர்த்தன விநாயகர் இப்படி ஏராளமான சிற்பங்கள் இருக்கும். அந்த நடனம் மங்கையர்கள் அந்த சிற்பமெல்லாம் தத்ரூபமாக இருக்குங்க. அப்படியே இந்த சிற்பங்களெல்லாம் நாயக்க மன்னர்களோட சரித்திரங்களையும் சில இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. வீரவல்லாளன் என்ற மன்னனுடைய அந்த அவனுடைய சிலையை அங்கே பார்க்கலாம். இந்த கோபுரத்தை ஆரம்பித்தது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் 1516 ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு நாயக்க மன்னர்கள் காலத்தில் 1590 இந்த கோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோபுரத்துடைய சிறப்பு. நாம் இப்போ பார்க்குறது கோயிலுக்கு உள்ளார மற்ற பகுதியின் திருக்காட்சி. இப்படியே நடந்து தான் மூலவரை தரிசிக்கிறதுக்கு போகணும். ஓம் நம